இளைஞர்களே, எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பணக்காரராக இருக்க விரும்பினால், உங்கள் எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்தை அமைப்பதற்கு உங்களுடைய 20 முதல் 30 வயதுகளில் உங்கள் நிதிகளை நிர்வகிப்பது மிகவும் முக்கியமானது. நீங்கள் நினைக்கலாம், இன்னும் வேலையே கிடைக்கவில்லை, இதில் பணத்தை சேமிப்பதா என்று. நாம் முதலில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை சேமிக்க வேலை மற்றும் வருமானம் இருந்தால் மட்டும் போதாது. பணத்தை சேமிக்க மற்றும் நிர்வகிக்க மனப்பக்குவம் வேண்டும். அந்த மனப்பக்குவத்தை நமது 20வது வயதிலேயே ஏற்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம். இளமையில் பணத்தை நிர்வகிப்பதற்கான சில விதிகளை நான் கூறுகிறேன். நம் கிராமப்புறங்களில் எல்லாம் 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்ற பழமொழியை கேட்டிருப்போம். இந்த பழமொழிக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு அர்த்தம் தெரிந்திருக்கும். சிறு வயதில் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் பெரியவர்களாக ஆன பிறகு கடினமாக முயற்சி செய்து முடிக்க வேண்டும். முதலில் பட்ஜெட்டை உருவாக்குங்கள். உங்கள் கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் போதும். நம் வாழ்க்கைக்கு நாம் தான் ராஜா என்று எண்ணி பல செயல்களை செய்வது, தேவையற்ற பொருட்களை வாங்குவது என்று செலவுகளை செய்து பணம் இருந்த இடத்தையே தெரியாமல் செய்துவிடுவோம். உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிக்க ஒரு பட்ஜெட்டை அமைக்கவும். இது உங்கள் பணம் எங்கு செல்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும் தேவையான மாற்றங்களை செய்யவும் உதவும். இரண்டாவதாக, சேமித்ததை முதலீடு செய்யுங்கள். சிலர் சேமித்தால் பெரும் தொகையாக சேமிப்போம், இல்லை என்றால் சேமிப்பு பக்கமே ஒதுங்க மாட்டோம் என்று இருப்பார்கள். அப்படி இல்லாமல் முதலில் சிறிய தொகையாக இருந்தாலும் தவறாமல் சேமிக்க தொடங்குங்கள். சிறுதுளி பெருவெள்ளம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காலப்போக்கில் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க சேமித்த பணத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து பிறவற்றில் முதலீடு செய்யுங்கள். மூன்றாவதாக, ஒரு அவசர நிதியை உருவாக்குங்கள். மனிதன் வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என்று தெரியாத ஒரு புதிராக இருக்கிறது. பெரும் நன்மைகளும் எதிர்பாராத சில தீமைகளும் நடக்கலாம். அப்படிப்பட்ட காலங்களில் நாம் சிறுக சேமித்து வைத்த பணங்களை எல்லாம் அவற்றிற்கு செலவு செய்தால் மறுபடியும் முதலில் இருந்தே நாம் சேமிப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர்க்க எதிர்பாராத அவசர நிலைகளை ஈடுகட்ட குறைந்தபட்சம் 3 முதல் 6 மாத சம்பளத்தை வாழ்க்கை செலவுகளுக்காக தனியாக எடுத்து சேமித்து வைத்து கொள்ளவும், அல்லது மருத்துவ காப்பீடு போன்றவற்றில் முதலீடு செய்து கொள்ளவும். நான்காவதாக, கடனை அடைத்து விடுங்கள். சேமிப்பு என்று சொன்னவுடன் சிலர் சமூக வலைதளங்களில் அல்லது வேறு பல முதலீட்டாளர்களை பார்த்துவிட்டு நானும் சேமிக்கப் போகிறேன் என்று சென்று விடுவார்கள். அப்படி சேமிக்க வந்தவர்களுக்கு தன் குடும்ப சூழல் காரணமாகவோ அல்லது அவசர காலத்திற்காகவோ வாங்கிய கடன் மறந்திருக்கும். அது சேமிப்பு தொடங்கிய பின்னரே அவர்களுக்கு நினைவில் வரும். சேமிப்பை தொடங்கும் நபர் முதலில் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கடன்களை முடிப்பது அல்லது கடனை சீக்கிரம் முடிப்பதற்கான ஒரு திட்டத்தை வகுப்பது. மாத தவணைகள் போன்ற அதிக வட்டிக்கு வாங்கிய கடன்களை செலுத்துவதற்கு முன்னுரிமை கொடுங்கள். முடிந்தவரை தேவையில்லாமல் கடன்களை குவிப்பதை தடுத்து விடுங்கள். ஐந்தாவதாக, நிதி இலக்குகளை அமைத்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. ஆனால் எவ்வளவு பணம் இருந்தால் நீங்கள் பணக்காரராக உணர்வீர்கள்? அவ்வளவு பணம் உங்கள் தேவைக்கு போதும் என்பதையெல்லாம் யாரும் நிர்ணயித்து இருக்க மாட்டார்கள். முதலில் உங்கள் நிதி இலக்குகளை வரையறுக்கவும். அது வீடு வாங்குவது, பயணம் செய்வது அல்லது ஓய்வுக்காக சேமிப்பது என்று எதுவாக இருந்தாலும் தெளிவான குறிக்கோளை கொண்டிருப்பது உங்களுக்கு உந்துதலாக இருக்கும். அடுத்து, ஆறாவதாக, கல்வியில் முதலீடு செய்யுங்கள். கல்வி என்றவுடன் தனது பள்ளியில் படிப்பது, கல்லூரியில் படிப்பது மட்டும் என்று எண்ணிவிடாதீர்கள். திறன்களை வளர்க்கக்கூடிய எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, அதனை கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். அதற்கு செலவு செய்ததை கணக்கில் கொள்ளாதீர்கள். தொடர்ந்து கற்கும் திறன் பிற்காலத்தில் அதிக வருமானம் ஈட்ட வழிவகுக்கும். பல அனுபவ பாடங்களையும் கற்றுத்தரும். நண்பர்களே, அதிக செலவு செய்வதை தவிர்த்து உங்கள் வருமானத்தை வைத்து உங்கள் வாழ்க்கை முறையை கட்டுப்படுத்துங்கள். ஒவ்வொருவரின் நிதி நிலைமையும் தனித்தன்மை வாய்ந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்கள் குறிப்பிட்ட சூழ்நிலைகள் மற்றும் முன்னுரிமைகளுக்கு ஏற்றவாறு இந்த விதிகளை மாற்றியமைத்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் நிதி நிபுணர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு விரைவாக நிர்வகிக்க கற்றுக்கொள்கிறீர்களோ, எவ்வளவு விரைவாக நிதி மேலாண்மையை நிர்வகிக்க கற்றுக்கொள்கிறீர்களோ, அவ்வளவு சீக்கிரம்
உங்கள் வாழ்க்கை நல்ல நிலைமையை நல்ல உயரத்தை அடைவீர்கள். நன்றி.